ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம ஒரு லோடு வச்சு பீடிங் வந்து எப்படி கர்வில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி அனுப்புங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் இந்த மாதிரி கர்வ்ஸில் தான் வந்து லோடு கொடுத்து பீட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் கிராண்டாகவும் லுக்காகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு ப்ளூ வச்சு நீங்கள் கார்டு வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த பைப்பிங் த்ரெட்டை சுற்றி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அதே ஷேப்பில் ஒரு மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுகர் பீட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் நான் 14 எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த 13, 14, 23, 24 எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு 2லேருந்து 3 பீடு வந்து கோத்தா போதும். இதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு பீட்ஸை வந்து நூலில் கோர்த்துட்டு வாங்க. கீழேருந்தே மேலே போகும்போதே பீட்ஸை கோத்துறாதீங்க. சைஸ் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பீட்ஸ் கோத்துக்கோங்க. ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு மேலே போகும்போதே பீட்ஸ் கோத்துக்கிட்டே மேலே போகக்கூடாது. மேலே போய்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு மேலே இருந்து தான் நம்ம பீட்ஸை கீழே நோக்கி கோத்துட்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோவை எடிட் பண்ணி ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ பீட்ஸ் எல்லாம் நான் கோக்கிறதெல்லாம் எடிட் பண்ணிட்டேன். அண்ட் இது மெயினாக இதையே வந்து இவ்வளோ லென்த்தியாக இருக்குது இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வீடியோஸ் எல்லாமே கூட நான் சின்ன சின்னதாக எடிட் பண்ணி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். பட் வந்து இந்த யூ டர்ன் கரெக்டாக டேர்னிங் அப்போது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வரணும்னு சொல்கிறதுக்காகவே இந்த வீடியோ கொஞ்சம் நான் லென்த்தாகவே எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த கோடுலேயே வாங்க. நீங்கள் வரைஞ்சிருக்கிற அந்த மார்க்கிங் பண்ணியிருக்க சேம் லைன்லேயே வந்து ஸ்டிச்சஸ் வரணும். வெளியும் போகக்கூடாது, அதுக்குள்ளேயும் வரக்கூடாது. புரியலன்னா அகெயின் எனக்கு சொல்லுங்கள். நான் ஃபுல் வீடியோவில் எடிட் பண்ணாமல் சில இது இருக்குது, அதை வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஃபுல் வீடியோவும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 20 minutes வீடியோ இது. கரெக்டாக யூலேயே வந்து நீங்கள் 2 லாக் போட்டுட்டு அகெயின் மேலே கொண்டு போகணும். பாருங்கள், மேலேருந்து கீழே பீட்ஸை கொண்டு வரோம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போடுறோம். அண்ட் நான் பெனில் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இது எப்படி வந்து வரணும்னு. நீங்கள் லெஃப்ட் சைடில் அந்த நேராக யூ வர 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 கரெக்டாக க்ராஸாக தான் வந்துகிட்டே இருக்கும். சென்டர் பாயிண்ட் இப்போ பாருங்கள் எப்படி வருது. சென்டர் பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வருது பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரி பென்லேயோ பென்சில்லையோ மார்க் பண்ணிவிட்டு அது மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சென்டர் பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு வெர்டிக்கலாக நேராக ஒரே ஒரு கோடு மட்டும் வர மாதிரி இருக்கும். அண்ட் போக போக அகைன் மேலே போக போக உங்களுக்கு கிராஸ் ஸ்டிச்சே வந்துடும். ஸோ இது எப்படி ஃபுல்லாகவே உங்களுக்கு கர்வ்லேருந்து இந்த க்ராஸ்லேருந்து உங்களுக்கு நேராக வருதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதுக்கு எப்படி வந்து இது அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மேலே போடுறேன் இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் நெருக்கமாக போடணும். கீழே போடுற ஸ்டிச்சு கொஞ்சம் தள்ளி போடணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு நேர்கோடாக வரும். மேலே வந்து ரொம்ப குறுகலாகவும் கீழே இப்போ போடுற கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளியும் போடணும். ஸ்டிச்சஸ் நெருக்கமாக இல்லாமல் பார்த்துக்கணும். மேலே நெருக்கமாக இருக்கணும், கீழே கொஞ்சம் நெருக்கம் இல்லாமல் கொஞ்சம் கேப் வர மாதிரி பார்த்துக்கணும். அதுக்காக ரொம்ப கேப் விட்டுறாதீங்க.
கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. அண்ட் மேலே நெருக்கமாக போடுங்க லாக்கு. மேலே இருக்கிற பீட்ஸ் எல்லாம் நெருக்கமாகவும் கீழே இருக்கிற பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டாக விலகி இருக்கணும். உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே நெருக்காமல் போட்டிருக்கேன். இப்போ கீழே போட்டிருக்க பீட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலகி போட்டிருக்கேன். எப்படி நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து வரைகிறோம் அப்படின்னா ஒரு ரவுண்டு போட்டுட்டு பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமாக வரைவோமோ, அண்ட் சன் வரைவோம், சூரியன் வரையும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் நிறைய கோடு இருக்கும். அதே மாதிரி போக போக அது வந்து அந்த கோடு வந்து ப்ராடாக இருக்கும். அதே ஃபார்முலா தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரே டைமில் வந்துடாது. ஒரு 2 டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது கரெக்டாக வரும். ஸோ மேலே கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாகவும் ஸ்டிச்சஸ் பீட்ஸ் கோத்துட்டு கீழே வரும்போது கொஞ்சம் கேப் விட்டும் போடும்போது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் லைன் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக இன்னொரு லாக் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்றதுக்காக. ஆனால் மேலே வந்து நான் வெறும் ஒரு செயின் ஸ்டிச்சும் ஒரு லாக் மட்டும்தான் பண்ணுறேன். அகைன் சொல்கிறேன் பாருங்கள், பீட்ஸை கோத்துட்டு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்னொரு லாக் பண்ணுறேன். அந்த கோடு மேலே லாக் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த கிராஸ் வந்து கரெக்டாக வரும். ஒரு செயின் லாக் போட்டுட்டு ஒரு லாக் பண்ணுறேன். அகைன் ஒரு கோடு மேலேயே ஒரு லாக் பண்ணுறேன். ஒரு செயின் போட்டுட்டு ஒரு லாக் பண்ணுறேன். இப்போது நமக்கு கிராஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இப்போது நமக்கு கிராஸ் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பென்சில்லையோ பென்லேயோ வந்து லைன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. லைன்ஸ் போட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே டைரெக்டாகவே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் ஆன உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெட்டர் நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. புரியலன்னா கேளுங்க, அகைன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நமக்கு பாருங்கள் கரெக்டாக க்ராஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. லெஃப்ட் சைட்லையும் கிராஸ் வந்திருக்கணும், ரைட் சைட்லையும் கிராஸ் வந்திருக்கணும். பாருங்கள், இந்த சைடு கிராஸ் வந்திருக்கு, நடுவில் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த மாதிரி கிராஸ் வர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக கிராஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் பீட்ஸோட அளவை குறைச்சிக்கிட்டே வாங்க. இப்போதைக்கு எனக்கு 4 பீட்ஸ் தேவைப்படுது. லாஸ்ட்டாக 2 பீட்ஸ் போட்டு முடிச்சிக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு காலும் பண்ணுங்கள். அண்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்து ப்ளவுஸில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.